இந்த சேனலை தொடர்ந்து நடத்த உதவி செய்ய நினைப்பவர்கள் உதவி செய்யலாம். வணக்கம். உத்தரப்பிரதேசத்தில் பாஜக இரண்டாக உடைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை உறுதி செய்யக்கூடிய ஒரு வீடியோவை இப்போ நீங்க பாருங்க. सरकार है, हम हिंदुओं का हित करने वाली सरकार है, ये हमारे स्वाभिमान को नष्ट करने वाली सरकार है. नहीं चाहिए ऐसी सरकार, नहीं चाहिए ऐसा सिस्टम जहां पूरी तरह प्रशासन हावी हो चुका है हमारे धर्म पर. ये लोग समाप्त कर देना चाहते हैं हमारे इस धर्म पर. दुराचारी है, ये अत्याचारी है, नष्ट हो जाना चाहिए. ढीले क्यों हो गए अब? ये तानाशाही भाजपा की जिस तरीके से हमारे शंकराचार्य जी वहाँ पर शाही स्नान करने के लिए जाते हैं, उनको स्नान करने नहीं दिया जाता, उनके बच्चे उसके साथ धक्का मुक्की की जाती है. कि यही सनातन परंपरा और प्रोटोकॉल का पालन के आरोप लगाया प्रशासन. इसके पहले कभी उन्होंने स्नान नहीं किया था. पिछली बार तो उनको सम्मान कराया गया था. लेकिन ये दिखाता है कि जो भाजपा का चूना ओढ़े बाबा हो, अगर भाजपा का चोले ओढ़ा हुआ है तो उसका सम्मान उसको स्नान कराने दिया जाता है. अगर वो भाजपा का विरोधी है, इनकी मानसिकता का विरोधी है, तो उसको स्नान जला रहे थे. किसका पुतला जलाया? योगी जी और मोदी जी का, क्योंकि इनके सत्ता. உத்தரப்பிரதேசத்தினுடைய தெருக்கள்ல மோடியினுடைய யோகியினுடைய உருவ பொம்மைகள் எரிக்கப்படுகின்றன. உத்தரப்பிரதேசத்தினுடைய தெருக்கள்ல பார்ப்பனர்கள் யோகிக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். சாமியார்கள் பெரும் போராட்டத்தில் ஈடுபடுகிறார்கள். அதே மாதிரி நீங்க பார்த்தீங்கன்னா சனாதன இந்துக்கள் யோகிக்கு எதிராக மோடிக்கு எதிராக களத்தில் குதித்திருக்கக்கூடிய காட்சியை நீங்கள் பார்க்க முடியும். எதற்காக இவ்வளவு பெரிய போராட்டம்? அதற்கு ஒரு மிக முக்கியமான காரணம் இருக்கிறது. உங்களுக்கெல்லாம் நல்லா தெரியும், யோகி அப்படின்னு சொல்லக்கூடிய நபர் இந்துக்களுடைய சாம்ராட், இந்துக்களுடைய பாதுகாவலன் அப்படின்லாம் சொல்லி தான் ஆர்எஸ்எஸ் இவரை கொண்டு வந்து உத்தரப்பிரதேசத்தினுடைய முதலமைச்சராக கொண்டு வந்தாங்க. அதெல்லாம் நம்ம பார்த்தோம். ஆனால் இன்றைக்கு இவ்வளவு பெரிய அளவில் அங்கு இருக்கக்கூடிய இந்து சகோதரர்களுக்கு மத்தியிலேயே யோகிக்கு எதிராக இவ்வளவு பெரிய வெறுப்பு வந்திருக்கிறது என்றால் அதற்கு மிக முக்கியமான காரணம் என்பது இன்னொரு சாமியார். அவருடைய பெயர் அதிமுக்தானந்தேஸ்வரா. இந்த அதிமுக்தானந்தேஸ்வரா என்று சொல்லக்கூடிய நபர் ஒவ்வொரு வருடமுமே கங்காவில் புனித நீராட்டுக்கு செல்வது என்பது வழக்கம். இந்த முறை அவர் புனித நீராட்டு விழாவிற்காக செல்கிறார். செல்லும்போது யோகியினுடைய காவல்துறை அவரை அடித்து விரட்டி இருக்கிறது. ஒரு இந்து மதத்தினுடைய ஒரு மிக முக்கியமான சாமியார் கங்கையில் புனித நீராடுவதற்காக செல்கிறார். இந்துக்களுடைய பாதுகாவலன், இந்துக்களுடைய சாம்ராட் என்று சொல்லக்கூடிய யோகியினுடைய காவல்துறை அவரை அடித்து விரட்டி இருக்கிறது என்றால், இப்போ இந்த அதிமுக்தானந்தேஸ்வரா என்று சொல்லக்கூடிய அந்த சாமியார் என்ன பண்ணியிருக்கார் அப்படின்னா, சாகும் வரை உண்ணாவிரதத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இவருக்கு பின்னால் ஏராளமான இந்துக்கள் அணிதிரண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. இப்போ எதற்காக இவர் யோகி ஆதித்யநாதனுடைய காவல்துறையால் விரட்டி அடிக்கப்படுகிறார் அப்படின்னா நீங்க ஒரு செய்தியை பார்க்கணும். நீங்க அயோத்தியில் ராமர் கோயில் திறப்பு விழா நடக்கும்போது இவர் சில விஷயங்களை சொல்றார். என்ன சொல்றார் அப்படின்னா, இது இந்த ராமர் கோயில் திறப்பதற்கான நேரம் அல்ல, வேலைகள் முடிவடைவதற்கு முன்னாடியே திறப்பது அப்படிங்கிறது சரியான விஷயம் இல்லை, இன்னும் ஏராளமான வேலைகள் இருக்கு, திடுப்புன்னு எதுக்கு பண்ணணும். அதே மாதிரி மோடி மாதிரி இந்தியாவுடைய பிரதமராக இருக்கக்கூடிய நபர் இது போன்ற நிகழ்வில் கலந்துக்கிறது சரியான விஷயம் இல்லை. இன்னொன்று, இங்கே பாராளுமன்ற தேர்தல் நடக்கவிருக்கு, அதையொட்டி வாக்கு வங்கிகளை அறுவடை செய்வதற்கு ஆர்எஸ்எஸ் சங்கபரிவார கும்பல் போடுகிற ஒரு மிகப்பெரிய நாடகம் இது அப்படின்னு சொல்லிட்டு பாஜகவினுடைய மோடியினுடைய யோகியினுடைய முகத்திரையை கிழித்தவர் தான் இந்த அதிமுக்தானந்தேஸ்வரா என்று சொல்லக்கூடிய இந்த சாமியார். அதனால தான் நீங்கள் என்ன பார்த்தீங்க அப்படின்னா, இவருக்கு எதிராக யோகியும் மோடியும் களத்தில் இறங்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத கண்கூடாக பார்க்க முடிகிறது. இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும், 100 வருடங்களாக இந்துக்களுக்கான பாதுகாவலன் அப்படின்னு ஆர்எஸ்எஸ் தன்னை சொல்லிக்கொள்ளும். ஆனால் இந்துக்களுக்காக என்ன செய்திருக்கிறது என்றால் எதுவும் செய்யலை அப்படிங்கிறதா உண்மை. நான் என்ன கேட்கிறேன், நீங்கள் பாருங்கள், இப்போ நாராயணகுரு எடுத்துங்க, வைகுண்ட சாமி எடுத்துங்க, சாகு மகாராஜ் எடுத்துங்க. இந்தியாவில் இந்து மதத்துக்குள் இருக்கக்கூடிய சாதி ஏற்றத்தாழ்வுகள், இந்து மதத்திற்குள் இருக்கக்கூடிய தீண்டாமை, இவற்றையெல்லாம் ஒழிப்பதற்கு களத்தில் நின்று போராடிய பல மகத்தான மனிதர்கள் இருக்கிறார்கள். கடவுளை நம்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள், இந்து மதத்தை நம்பக்கூடிய மனிதர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் யாராவது ஆர்எஸ்எஸ் பக்கம் சென்றிருக்கிறார்களா? இல்லை. இவர்கள் எல்லாமே ஆர்எஸ்எஸ்க்கு அச்சுறுத்தலை விளைவித்துக் கொண்டிருக்கிறவர்கள். அதனால தான் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா
ஆர்எஸ்எஸ் எப்போதுமே நாராயணகுரு என்ன பண்ணோம், என்ன நாராயணகுருவை வந்து அவங்க எப்படியாவது நம்ம பக்கத்தில் கொண்டு வர முடியுமா அப்படின்னு பார்ப்பாங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்து மதத்தில் இருக்கக்கூடிய மறுமலர்ச்சிக்கு போராடியவர்களை எல்லாரையுமே ஆர்எஸ்எஸ் எப்படி பார்க்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். ஏன்னா இந்த அமைப்பை அப்படியே பாதுகாக்க வேண்டியது ஆர்எஸ்எஸ் உடைய பொறுப்பு. ஆனால் இந்த அமைப்பை உடைத்தவர்கள் இவர்கள் எல்லாருமே. இப்போ உத்தரப்பிரதேசத்திலே அது நிகழுது. இந்த ஆதி முக்தானந்தேஸ்வரா என்று சொல்லக்கூடிய நபர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, மோடிங்கிற நாடகம் போடுறாரு. அயோத்தியில் ராமர் கோயில் வந்து இவங்க எதுக்காக அப்படின்னா ஓட்டு வங்கி வாக்கு வங்கிக்காகத்தான் இவங்க இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னு ஒருத்தர் துணிச்சலாக பேசும்போது இவங்களால எப்படி? அப்போ ஆர்எஸ்எஸ்காரன் என்ன சொல்றான், யார் இந்து அப்படிங்கிறது மக்களுக்கு குழப்பம் வரும் இல்லையா? அவர் சாமியா இருக்காரு, அவர் உள்ளதுன்னு சொல்றாரு. ஆனால் ஆர்எஸ்எஸ்காரன் இந்த பக்கம் வந்து கோயிலை மசூதி இடித்து கோயிலை கட்டிட்டு அங்கே இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கிறான். எது உண்மையானது யார் அப்படின்னா ஆர்எஸ்எஸ்க்கு பிரச்சனை வருது. அப்போ ஆர்எஸ்எஸ் என்னன்னா இவரை இல்லாமல் ஆக்குவதற்கு முயற்சி செய்கிறது. இவர் இருந்தால், உத்தரப்பிரதேசத்தில் இருந்தால் நம்ம எல்லாமே டோட்டலாக காலி பண்ணிட்டு போக வேண்டியதா அப்படிங்கிறதுக்காக யோகியும் ஆர்எஸ்எஸ் எல்லாம் சேர்ந்து இந்த சாமியாருக்கு எதிராக பல்வேறு திட்டங்களை தீட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அதனால தான் அவர் கங்கா நதியில் அவர் புனித நீராட்டுக்கு செல்லும்போது பலாயிரக்கணக்கான மக்கள் வரும்போது அங்கிருந்து அவர் விரட்டி அடிக்கக்கூடிய காட்சியை வந்து நம்ம பார்க்க வேண்டியிருக்கிறது. இப்போது கூடுதலான ஒரு செய்தி ஒன்று இருக்கிறது. இப்போ என்னென்னா, அமித்ஷா அப்படின்னு சொல்லக்கூடிய நபருக்கும் யோகிக்கும் இடையிலான பனிப்போர் உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? ஏன்னா ஆர்எஸ்எஸ் இந்தியாவுடைய அடுத்த பிரதமராக யோகி ஆதித்யநாதை கொண்டு வரணும்னு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அமித்ஷாவிற்கு மோடிக்கு அது பெருசாக பிடிக்கல. இப்போ அமித்ஷா என்ன பண்ணுறார் அப்படின்னா, இந்துக்களுக்கு எதிராக இந்துக்களே இன்றைக்கு களத்தில் வந்து யோகிக்கு எதிராக நிற்கிறது அப்படிங்கிறத தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் அப்படிங்கிற செய்திகள் வருது. இப்போது அதிமுக்தானந்தேஸ்வராவுக்கு ஆதரவாக ஒரு பல லட்சம் இந்து மக்கள் களத்தில் இருக்கிறார்கள். யோகி என்ன சொல்கிறாரு, நான் தான் உண்மையான இந்துக்களுடைய காவலர் என்று சொல்கிறார். அப்போது இந்துக்களுக்கு எதிராக யோகி ஆதித்யநாத் இருக்கிறார் அப்படின்ற அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய அளவிலான ஒரு 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 கருத்து வந்து அங்கே இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் நிலவி கொண்டிருக்கிறது. இப்போ இதெல்லாம் சேர்ந்து அமித்ஷா என்று சொல்லக்கூடிய நபர் இதை சரியாக பயன்படுத்தி கொண்டிருக்கிறார் என்று அங்கே இருக்கக்கூடிய அரசியல் வல்லுநர்கள் சொல்கிறார்கள். எப்படிப்பட்ட நபர்களாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற பாருங்களேன். பாஜக அப்படிங்கிறதே இப்படி தான். நான் மீண்டும் மீண்டும் கேட்கிறேன், பல வருடங்களாக கேட்டுக்கொண்டிருக்கிறேன், மோடியிடமும் அமித்ஷாவிடமும் ஆர்எஸ்எஸ்ஸிடமும் இந்து சகோதரர்களுக்காக, இந்து மதத்தில் நிலவி வரக்கூடிய ஏற்றத்தாழ்வுகளுக்கு எதிராக, இந்து மக்களுடைய மறுமலர்ச்சிக்காக ஆர்எஸ்எஸ் பாஜக ஒரு சின்ன துரும்ப தூக்கி போட்டிருக்கிறதாக ஒரு ஆதாரத்தை காட்ட முடியும் அவங்களால? அப்படி எதுவுமே கிடையாது. மீண்டும் மீண்டும் மக்களை ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை. மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். 3 யூடியூப் சேனல்கள் வியாபாரத்திற்கு இருக்கிறது. தேவைப்படுபவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள். மை நேம் இஸ் ரெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா பக்கத்தில் இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு. இதுல உங்களுக்கு விசா, மாஸ்டர் கார்டு, ரிப்பே அப்படின்னு 3 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயரை டைப் பண்ணிக்கோங்க. அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு 3 நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த நம்பர் இதுல என்டர் பண்ணிக்கோங்க. அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பைங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வாலிட்னு காமிச்சிச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜை எனேபிள் பண்ணுங்க.